நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று வந்த அனுபவங்கள். கிரிவலப்பாதையை சுற்றி அமைந்துள்ள பிரதான லிங்கங்கள், லிங்க தரிசனங்களால் கிடைக்கும் நன்மைகள் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுதான் தேரடி வீதி. கோபுர தரிசனத்தோடு ஸ்டார்ட் ஆகிற கிரிவலப்பாதையில் முதல் லிங்கமாக காட்சி தரக்கூடியது இந்த இந்திரலிங்கம். கிழக்கு திசையின் காவலனாக காட்சி தரக்கூடிய இந்த இந்திரலிங்கத்தை வணங்குவதன் மூலமாக வாழ்வில் பெரும் புகழையும் செல்வ வளத்தையும் பெற முடியும். கிரிவல பாதையில் தொடர்ந்து பயணம் செய்துட்டு வந்தீங்கன்னா அடுத்து நாம் சந்திக்கக்கூடிய நம் கண்களுக்கு காட்சி தரக்கூடிய லிங்கம் அக்னி லிங்கம். திருவண்ணாமலையிலிருந்து செங்கம் போகிற வழியில் பிரதான சாலையிலிருந்து வலது பக்கம் சற்று தள்ளி அமைந்துள்ள இந்த அக்னி லிங்கத்தை வணங்குவதன் மூலமாக பக்தர்களின் தீராத நோய்கள் நீங்கும் என்பதும், வாழ்வின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய பயம் நீங்கி சோதனைகளை எதிர்கொண்டு வெற்றி பாதையை நோக்கி திரும்பும் மன வலிமை கிடைக்கும் என்பதும் ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. பக்தர்களின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்வதால் ஒரு பரபரப்பான மாநகரமாக காட்சி தரக்கூடிய இந்த திருவண்ணாமலையில் பௌர்ணமி தினமோ அல்லது சிறப்பு தினங்களோ அல்லாத ஒரு சாதாரண நாளில் தான் நாங்கள் கிரிவலம் போயிருந்தோம். அதனால் எங்களால் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக நிதானமாக சாமி தரிசனம் செய்ய முடிஞ்சது. ஐஸ்வரீஸ்வரர் கோயில், அதனை சுற்றி இருக்கக்கூடிய அழகான பசுமையான பகுதிகள் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. லிங்க தரிசனத்தை நோக்கிய நம்முடைய தொடர் கிரிவலப்பாதை பயணத்தில் வழிநெடுகிலும் ஆங்காங்கே உள்ள கோயில்களில் சாமி தரிசனம் செய்து கொண்டே நம்முடைய பயணத்தை நம்ம தொடர்ந்தோம். இந்த கிரிவலப்பாதையினுடைய பெரும்பகுதி வனத்துறைக்கு சொந்தமான இடம் அப்படிங்கிறதுனால சுற்றுச்சூழலுக்கு அப்புறம் வன விலங்குகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் பக்தர்கள் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அறிவிப்பு பலைகள் அங்கங்கே நம்ம பார்க்க முடியும். அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது கூட இயற்கைக்கும் இறைவனுக்கும் செய்யக்கூடிய ஒரு விதமான சேவையாக இருக்கும். கிரிவலப்பாதையில் இருக்கக்கூடிய இந்த துர்வாசல் திருக்கோயில் இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அமைதியான அருமையான இடத்துல பச்சை பசேல் மரங்களுக்கு மத்தியில் ரொம்பவே அமைதி தவழக்கூடிய ஒரு சூழலில் பக்தர்களை தன்பால் ஈர்த்த ஒரு திருக்கோயில் அப்படிதான் சொல்லணும். வீடு கட்டும் யோகம் கிடைக்க வேண்டி பக்தர்கள் அடுக்கி வைத்த கற்கள் ஒரு பக்கம், குழந்தை வரம் வேண்டி பக்தர்கள் கட்டிய தொட்டில் ஒரு பக்கம், இப்படி 4 திசைகளிலும் இருந்து சங்கமித்த பக்தர்களுடைய வேண்டுதல்களின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக இந்த துர்வாசல் திருக்கோயில் பிரகாரம் இருக்குது. அடுத்து அமைந்திருக்கக்கூடிய நிருதிலிங்கம் ஒரு முக்கியமான லிங்க தரிசன திருத்தலம். தென்மேற்கு திசையின் அதிபதியான நிருதி பகவானுக்கு நிருதீஸ்வரராக ஈசன் காட்சியளித்த இடம்தான் இந்த நிருதிலிங்கம் திருத்தலம். இந்த நிருதிலிங்கத்தை வணங்குவதன் மூலமாக வாழ்வில் பயம், கவலை, துயரம் அனைத்தும் நீங்கி வளமும் நலமும் பெற முடியும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. பௌர்ணமி உள்ளிட்ட முக்கியமான நாட்கள் எல்லாம் பக்தர்களுடைய வருகை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அடுத்து இருக்கக்கூடிய திருநீர் உண்ணாமலை அம்மன் கோவில்லையும் சாமி தரிசனம் பண்ணோம். ஆன்மீக தேடலில் ஆர்வம் நிறைந்த பக்தர்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த கிரிவல பாதையில் ஆன்மீக திருத்தலங்களுக்கும் பஞ்சமில்லை, இயற்கை அன்னையின் ஆசீர்வாதத்துக்கும் குறைவில்லை. திருநீர் உண்ணாமலையை தொடர்ந்து திருநீர் அண்ணாமலையார் தரிசனத்தையும் வெற்றிகரமாக முடிச்சுட்டு அடுத்து சூரியலிங்க தரிசனத்துக்கு தயாராகிட்டோம். சூரிய பகவானுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த சிவலிங்கம் அப்படின்னு இந்த சூரியலிங்கத்தை சொல்லுவாங்க. கண் பார்வை தொடர்பான குறைபாடுகள்லாம் நீங்கி வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் கிடைப்பதற்கு இந்த சூரியலிங்க தரிசனம் உறுதுணையாக இருக்கும் என்பது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆட்டோக்களில் அப்புறம் இலவச பேருந்துகளில் ஒரு குழுவாக சேர்ந்து பக்தர்கள் நிறைய கோவில்களுக்கு, அதாவது இந்த கிரிவல பாதையில் அமைந்துள்ள முக்கியமான திருத்தலங்களுக்கு பெரும்பாலான நாட்களில் சாமி தரிசனம் செய்ய போகிறத நம்மளால் பார்க்க முடியும். கிரிவலப்பாதையினுடைய 14 கிலோமீட்டர் தூரத்தில் எங்கிருந்து பார்த்தாலும் மரங்களுக்கு மத்தியில் மிக அழகாகவும் கம்பீரமாகவும் காட்சியளிக்கக்கூடிய திருவண்ணாமலை மலை இருக்குல்ல, அதை ஜஸ்ட் நம்ம பார்த்தோம்னாவே போதும், நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும் இல்லை, ஏதோ பெருசாக நம்ம அச்சீவ் பண்ணிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அடுத்து வருணலிங்க தரிசனம். மேற்கு திசையின் அதிபதியான வருண பகவானால் நிறுவப்பட்டு வழிபாடு செய்யப்பட்ட ஒரு திருத்தலம் இது. பக்தர்கள் இந்த வருணலிங்கத்தை வழிபடுவதன் மூலமாக கர்ம வினைகளிலிருந்து நீங்கி தீராத நோய்களிலிருந்து குணமடைந்து விடுதலை பெற முடியும் என்பது ஒரு நம்பிக்கை.
இதுதான் பக்தர்களுடைய போக்குவரத்து வசதிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கட்டணமில்லா பேருந்து. கிரிவலம் செல்வதன் முக்கியமான நோக்கமே இந்த மாதிரி பசுமையான மரங்கள் தரக்கூடிய சுத்தமான காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறது தான். சுத்தமான காற்று அப்படின்னு பேசினோடனே அடுத்து வாயுலிங்கம் வருது பாருங்க. வாயுலிங்கத்தை வழிபடுவதன் மூலமாக சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது. கைபேசியின் தொடுதிரை தேய்மானத்திற்கு சற்று ஓய்வு கொடுத்துவிட்டு இயற்கையோடு நட்பு பாராட்டுவதற்கும் உறவு கொண்டாடுவதற்கும் கூட ஒரு வாய்ப்பாக இந்த கிரிவல பயணம் அமையும் என்பது எழுதப்படாத விதி அல்ல, அனுபவபூர்வமான உண்மை. இதய நோய், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்குவதற்கு வாயுலிங்க தரிசனம் பக்தர்களுடைய ஒரு முக்கியமான ஆன்மீக தேடலாக இருக்குது. மலையோட பெரும்பகுதியை இப்போ நாம் கடந்து வந்துட்டோம். வளர்ந்து செழித்த மரங்கள் சங்கமிக்கும் சுற்றுச்சூழலுக்கு நடுவே காட்சி தரக்கூடிய இந்த லிங்கம் தான் சந்திரலிங்கம். மன அமைதியையும் குளிர்ச்சியான சூழலையும் சந்திர பகவானின் அருளையும் பெறுவதற்கு பக்தர்களின் விருப்பத் தேர்வாகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆன்மீக திருத்தலமாகவும் விளங்குவது தான் இந்த சந்திரலிங்க திருத்தலம். அடுத்து வட திசையில் அமைந்துள்ள குபேரலிங்கம். செல்வ வளம் பொருந்தியவர்கள் குபேரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வாழ்வில் துன்பங்கள்லாம் நீங்கி செல்வ வளம் பெருகுவதற்கு பக்தர்கள் வழிபட வேண்டிய ஒரு லிங்க தரிசன திருத்தலமாக இந்த குபேரலிங்கம் இருக்குது. வளர்ந்து செழித்து பழமை பாராட்டும் இந்த மரத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலையோட அழகை பாருங்க. இந்த பயணத்தின் இறுதியாக நாம் பார்க்க போகிறது ஈசான்ய லிங்கம். நந்தீஸ்வரர் வழிபட்ட பெருமைக்குரிய தலமாக விளங்கக்கூடிய இந்த ஈசான்ய லிங்கத்தை தரிசனம் செய்வதன் மூலமாக கல்வியிலும் கலைகளிலும் சிறந்து விளங்கி ஒரு அறிவுபூர்வமாக திகழ முடியும் என்பது பக்தர்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்குது. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையின் பிரதான சன்னதியான இங்குதான் கிரிவலத்தை ஆரம்பித்து அதே மாதிரி இங்குதான் கிரிவலத்தை நிறைவு செய்ய வேண்டும். அந்த வகையில் எங்களுடைய கிரிவல பயணமும் லிங்க தரிசனமும் சிறப்பாக நிறைவடைந்தது. தேங்க்யூ.